கொஞ்சம் உயரத்துல இருங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் காணாது. உயரத்துல கொஞ்சம் இருக்கணும். கொஞ்சம் உயரம், கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருங்க. கொஞ்சம் உயர்த்துங்க. உங்களோட லேப்டாப்பை கொஞ்சம் உயர்த்தினா சரி. லேப்டாப்பை உயர்த்துங்க, இல்ல கொஞ்சம் மடிச்சு விடுங்க. சரியா இருக்கிறது. இப்போ வணக்கம் டாக்டர். வணக்கம். சமூக ஒதுக்கீட்டை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 மூத்தோர் மாண்பு போற்றும் மாதம். இம்மாதம் இன்றைய தினம் இப்பொழுது ஆங்கிலம் வகுப்புக்கு நீங்கள் எல்லாரும் இணைந்திருக்கிறீர்கள். வந்திருக்கும் டாக்டர் அவர்களுக்கும் காலை மதிய வணக்கத்துடன், இணைந்த உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றிகளுடன், இன்று அமைதியாக நீங்கள் மியூட் பண்ணி போட்டு மாஸ்டர் கேட்கும் பொழுது நீங்கள் மியூட் எடுத்தெடுத்து சொன்னீங்கள் என்றால் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் வசதியாக இருக்கும் என்று அன்புடன் உங்களிடம் கேட்டுக்கொண்டு ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் டாக்டர். உங்களது வகுப்பு எத்தனை அது தெரியவில்லை, ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். 18வது வகுப்பு. ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்று வாணிமோகன் இல்லை, அதனால் நான் இணைந்திருக்கிறேன். நான் செல்வி நித்யானந்தன். குட் மார்னிங். குட் மார்னிங். 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 ஸ்கிரீன்ல காட்டுற கஷ்டமாகும். என்ன ஸ்கிரீன்ல வருது இல்ல, அந்த இது தானிமோன் இல்லாதபடியே வேற செய்வா. இல்ல, இவதான் ஷேர் பண்ணணும். வருகிறது. இன்றைக்கு 12th March 2026. நான் உங்களுக்கு I gave you all some homework and asked you all to write 5 sentences about on my pet. அதை பற்றி நீங்கள் செய்து கொண்டு வந்தீங்களா? அந்த பெற்றிதை பற்றி வாசிப்பீங்களா? ஒவ்வொருத்தராக என்ன எழுதி இருக்கிறீங்களா? வாசிங்கோ, பெருசா வாசிங்கோ, கேட்கக்கூடியதாக. ஜெயம். My pet is rabbit. I have 2 rabbits. One is white and the other is black and white. One of them is male and the other is female. My rabbits' name are Tom and Ria. They are playing in the garden at day. My rabbits eat grass and carrot. ஓகே, நீங்கள் சொன்னதுகளை ஒவ்வொரு சென்டென்ஸா சொல்லுவீங்களா? நான் அதை திருத்த வேண்டி இருக்குது. My pet is rabbit. And a muyal. Okay. I have 2 rabbits. Yes. One is white and the other is black and white. And the other is black and white. Two colors in them. Okay, black and white. Okay. One of them is male and the other is female. Okay. My rabbits' name are Tom and Ria. Names are Tom and Ria. Okay. They are playing in the garden at day. They are playing in the garden at day. பகலில கார்டனுக்கு விளையாடினோம். They play in the garden at day. பகல் during daytime. During. Okay. My rabbit eat grass and carrot. Okay. Good. I am Rajini. Good evening, sir. I am Rajini. நாங்கள் அந்த எங்களோட தாயகத்துல ஒரு கிளி ஒன்று வளர்த்த நாங்கள் அதை பற்றி சொல்றோம். ஆனா சரியா பிள்ளையோ தெரியல, திருத்து சொல்லித்தாங்க வந்து நான் சுவாசிக்கிறோம். ஓகே. மை பெட் இஸ் parrot. இஸ்ட் வருமா? பெட் இஸ் parrot.
இஸ் பெரட்னு சொல்லலாம். இஸ்ட் டீ வரணும். இஸ்ட் பெரட். பெரட் அட் ஹோம். எங்களோட வீட்டுல இருக்குதுன்னு சொன்னா ரைஸா அல்லது என்னண்டு என்ன எங்களோட சொல்லுங்க? எங்கள் வீட்டில் கிளி இருக்குதுன்னு சொன்னா பெரட் அட் ஹோமா இல்லாட்டி ரைஸ்ட் பெரட் வருமா? எங்களோட வீட்டில் ஒரு கிளி இருந்தது. கிளி இருக்கு. I have a parrot at home. I have. Oh, சரி. மற்றது the parrot name is சுமதி. the parrot's name is Sumati. ஆமா, சுமதி. She sees Sumadi coming to the temple. Parrot will say good morning. Say-ஓட say. என்ன படிவா நீங்க எனக்கு விளங்கி இல்லை உங்களோட சென்டென்ஸ். அதெல்லாம் தமிழ்ல சொல்லுங்க அவரு. நாங்கள் ஆலயத்துல கோயில்ல இருந்து வரைக்க அதை நாங்க சொல்லி கொடுத்து எங்க என்னையும் அம்மாவையும் கண்ட உடனே குட் மார்னிங் சொல்லும். கொஞ்சம் தூர இடத்துல கண்ட உடனே குட் மார்னிங். When we go to the temple and when we get back, the parrot used to wish me and my mother good morning. குட் மார்னிங். மற்ற எங்களோட தங்கைக்கு ரோஹிணி பெயர், பக்கத்து வீட்டுல இருக்கிறவ ரோஹிணி என்று கூப்பிட, அது தான் மத்தியானம் பண்ணனா ரோனி சுமதி இஸ் கங்க்ரி என்று சொல்லும். ரோனி அது பசிக்குது ரோனி பசிக்குது என்று சொல்லும். ரோனி சுமதி இஸ் கங்க்ரி. He used to call Sumati, the neighbor's name as Sumati. நேபர்ஸ் நேம் இல்ல, அந்த கிளீர பேர் தான் சுமதி. எங்கட தங்கச்சியில பேரை தான் ரோஹிணி என்றதுக்கு ரோனி சுமதிக்கு பசிக்குதுன்னு சொல்லும். சுமதி பசிக்குது சுமதி பசிக்குதுன்னு சொல்லும். So he used to, the bird used to say, Sumati, I am hungry. I am hungry. Sumati is hungry. Thank you, sir. Thank you. Very good. I am reason parrot. My pet is a parrot. The parrot is a colorful feathers. Feathers என்றால் சிறகுகள். இறகுகளுக்கு அழகான சிறகுகளாக இருக்கின்றது. It likes to talk and copy words. அதில் நான் விரும்புகிறது என்னென்னா அது நான் கதைக்கிறது அதுவும் குதைக்கும். நான் சொல்கிற சொற்களை அதுவும் சொல்லும். I give my parrot seeds and fruits and to eat. I give my parrot என்னுடைய விருப்பமானது அது விதைகளையும் பழங்களையும் சாப்பிடும். I love my pet, my son, very much parrot. ஒரு சென்டென்ஸ் சொல்லுவீங்களா? My pet is a parrot. நான் எனக்கு விருப்பமானது கிளி. I parrot colorful feathers. அதில் இறகு கலர் நிறமா. The parrot has got colorful feathers. What? Cat. But the parrot has colorful feathers. Cat. Thank you. I like to talk and copy words. எனக்கு விருப்பம் என்னன்னு அது நான் சொல்றதே அதுன்னு சொல்லும். கொப்பி பண்ணி கதைக்கும், திரும்ப சொல்லும். The parrot used to copy what I say and repeat it. Talk see வரும். And repeat it. Thank you. I give my parrot seeds and fruits to eat. நான் கொடுக்கறது அந்த parrot நம்ம விதைகளையும் பழங்களையும் சாப்பிடும். I love my son very much parrot. எனது மகனுக்கும் அந்த பரட்டில் கிளியில சரியான விருப்பம். My son very much parrot. My son also likes the parrot. My parrot. I like. Okay. Yeah, okay. Anyone else? Yes. Good morning, sir. It's been Nagula Sivanathan.
Yes. My pet. My pet is a dog. It is white color. My pet name is Lucky. Lucky eats fish and meat. My pet playing with me. Correct, sir? எல்லாம் வந்து வாசிக்கிறதோ தமிழ்ல சொல்லணும் வாய்ச்சிட்ட உடனே. சரி அது. சரியா சார் எல்லாம்? Thank you. Thank you. Yes. Thank you, sir. Good morning, sir. I am Fajita. My pet is beautiful cat. Its name is Stormy. My pet is a a beautiful cat. My pet is a beautiful Cat. bird and சொல்லலாமே. Cat. Yeah. Beautiful cat. Cat. Its name is Stormy. It's very intelligent and very intelligent. My pet is Stormy is like a good friend to me. I love it very much. It will play with me. It will sleep in my bed. I am not here. It will. Stormy is on of my children. I love you happy. Like which here. His here which love. I love you very much, Stormy. கனக சொன்ன நீங்கள் அவ்வளவு தூரம் விளக்கமாக ஆறுதலா கேட்கவில்லை. ஒவ்வொரு வரியா சொல்றேன் சார். ஒவ்வொரு வரியா சொல்லுங்க பாப்போம். My pet is beautiful cat. எனது நான் எனது செல்லப்பிராணி. My pet is beautiful cat. ஒரு அழகான பூனை. Its name is Stormy. Beautiful cat. My pet is a beautiful cat. Cat. Okay. Its name is Stormy. அதனுடைய பெயர் Stormy. Its name is Stormy. Its name is Stormy. It is Stormy. very soft. Okay. It is very soft. It is very soft. The மென்மையானது. Soft. 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 S-O-F-T. Soft. It is very soft and மென்மையானது சொல்ல மாட்டீங்கள். என்ன சார்? அதுக்கு it is very kind or அப்படியே சொல்லுங்களேன். Kind. Okay. அத மாத்திக்கோங்க. It is very kind and very intelligent. அது ஒரு and it is very intelligent. Okay. Intelligent. My pet Stormy is like a good friend. அது என்னோட அன்போட பழகுறது. அது லைக் என்னோட அன்போட இல்ல அது விளக்கம் இல்ல உங்களோட பாஸ். My pet Stormy is like a good friend to me. He behaves like a good friend of mine. He behaves like a good friend of mine. And what சொல்லுங்க? My to me ன்னு சொன்னப்பலையா சார்? Friend to me. He is a good friend to me. Okay, சரி. I love it very much. நான் அன்போடு பழகுகின்றேன். அது மீது மிகுந்த அன்போடு இருக்கிறேன். I love my pet very much. Okay. Very much. It will play with me. என்னோடது நிறைய it will play with me. என்னோட சேர்ந்து அது விளையாடும். It will sleep in my bed. என்னோட சேர்ந்து அது பெட்ல படுக்கும். It will sleep with me in my bed. Yeah, it will sleep in my bed. சரியா சார்? அது It will sleep on my bed. On my bed. Okay. On my bed. I am not here. It will Stormy. நான் இல்லாத நேரம் என்ன தேடும் மாதிரி எடுத்துக்கொண்டது. When I am not there, pet will look for me. Okay. It will Stormy. Stormy is on my one of my children.
நான் அதை என்ன பிள்ளை மாதிரி எனது பிள்ளைகளை ஒன்றாக பார்க்கின்றேன். I treat her like my own children. I look after like my own children. வராது சார் அதுல சார் ஆஃப் வருமா ஒன் ஆஃப் மை சில்ட்ரன் இல்ல ஆஃப் வராது on my children. Okay, like my child. Like child. Okay, child. I live which here. நான் எனது வாழ்க்கையில் I live happy. Life happy. I life happy in the Telegram. I life the வாழ்க்கை. வாழ்க்கை எனது வாழ்நாள். என் வாழ்க்கை. I life happy. எப்படி ஆன்சர் அது தமிழ்ல சொல்லுங்க என்னண்டு. இதனோடு எனது வாழ்க்கை இதனோட அன்போடு இருக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கொண்டேன் நான். அந்த ஐ லைஃப் ஹாப்பி இந்த லைஃப் ஹாப்பி அப்படி வருமா? லைஃப் LIVE லைஃப் இல்ல லைஃப் லைஃப் அண்ட் அதுக்கு என்ன சார் வரும் அந்த இடத்துல? live. I live very much. live and வரும். live and வருமா life and வருமா? live தான் வரும். I live happy. Live which here. I his here which love. நான் அதுக்கு முத்தமிடுவேன். I love you very much, Stormy. நான் என்ன சார் தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். நான் அதற்கு முத்தமிடுகின்றேன். முத்தம் கொடுக்கிறீங்களா? ஆம். I used to kiss my pet. I his which மாற்றிக்கொள்கின்றேன். I love you very much, Stormy. நான் உன்னை காதலிக்கின்றேன் எனது பூனையை எடுத்துக்கொண்டேன். சரியா சார்? அது கணக்கு எழுத தேவையில்லை, கொஞ்சமா எழுதுனா காணும். நான் சொன்ன சென்டென்ஸ் என்ன உங்களுக்கு சொன்னேன்? I love my pet என்று சொல்லி சொன்னேன். I love my pet very much. சரியோ? ஓகே. தேங்க்யூ சார். திருப்பிக் கொள்கின்றேன். மற்றது வேறு யாரும்? I am Nahulavadi. My pet is small dog. My pet is a small dog. My pet is a small dog. Okay. My pet is a small dog. Its name is Poppy. Poppy color is black. It is his second sentence என்ன சொன்னீங்கள்? Its name is Poppy. Its name is Poppy. Okay. Yeah. Its color is black. Okay. It is sleeping in the small box. Poppy. Sleeping in the small box. It sleeps in a small box. Yeah. It is a right. It sleeps என்று சொல்லலாம். It is sleeping in the small box. It is sleeping என்று சொல்ல தேவையில்லை. It sleeps என்று சொல்லுங்க. Sleeps. SLEEPS. It sleeps. LLPS. Sleeps. Yeah. SLEEPS. It sleeps in a small box. Yeah. It likes drinking milk. The pet likes
to drink milk. Drinking வராது. Ring milk. Drink milk. Poppy is ringing milk. Ring milk என்று எழுதலாமா? குடித்து கொண்டே இருக்கிறான். இல்ல. இட் என்று தான் எழுதணும். இட்டன் எழுதுங்க. சரி. நான் ரெண்டும் எழுதி வச்சிருக்கிறேன். இது சரி என்றது கேட்கிறேன். இட்டன் சொல்லி சொல்லுங்க. சரி. It is looking me and barking. It looks at me and barks. வராது. Looks and me. Barks B-A-K-K-E. என்னது? Barks. குலைக்கிறது. Barks. B-A-R-K-S. Barks. B-A-R-K-S. K-S. Okay. It is barking mostly of time. எந்த நேரம் அது குலைச்சபடியே நிற்கும். Most of the time it barks. Most of the time. Okay. திருப்பி சொல்லுங்க. Most of the time it barks. நான் மாத்தி it barks most of the time. Okay. I like my puppy. Puppy is playing with ball. Puppy plays with a ball. Okay, thank you. Good evening, sir. I'm Balan. Yes, Balan. Yes. My pet is dog. She's a girl. She's my pet is a dog. My pet is a dog. My pet is she's a girl. She's a girl. She is 1.5 years old. She is a female. She's female. He's 1.5 years old. He is 1.5 years old. She is 2 different colors, light brown and dark brown. She is a very beautiful fat. She like almost all the time, every day, salmon fish and chicken. Salmon fish and chicken. She like it every day. Salmon fish. Yeah, salmon fish. My pet loves to have salmon fish every day. My pet is like salmon fish every day. Sometimes he likes to eat salmon fish every day. Chicken. She like milk also. She also drinks milk. She also drink milk. She like very well to play ball. She likes to play to ball. Play with the ball. She always play with the ball. When she always play with the ball and sollalam. She always play with the ball. When new person come my house, he almost walking. Whenever a new person comes, my house, my pet used to bark. When new person come to my house, the pet used to walking. She like to my wife. They didn't give the chance to my wife go to outside. Pardon? See, அவ வந்து வைஃப் இந்த 24 hours இருக்கணும் அவ பக்கத்துல. தடி அவ கத்திக்குள்ள அழுவா. அந்த அழுது காட்டுவா அவளுக்கு கத்திக்குள்ள அடிக்குள்ள அழுவா. அதால சார் வந்து வைஃப் வந்து சர்ச்சுக்கு போகாம விட்டுட்டா. Because my wife does not go to church because the pet used to bark and cry for her. அவன் வந்து தொடர்ந்து வாக்கிங் பண்ணபடியா வைஃப் வந்து பயத்துல போக விட்டுட்டா. விட்டு ப்ரே பண்றாங்க. Because she was barking in her absence, she stopped going away from home or going to church. Yeah, she like to go every day to outside. She likes to go daily to outside. Daily outside. She like to go to daily outside. She's born. She likes to go daily
See, Out born is in Wales. of house. Yeah. அவ வந்து தூரத்துல தான் பிறந்த பிறந்த வேல்ஸ். சி born is in Wales. வேல்ஸ் in லண்டன்ல ஒரு சிட்டியில பிறந்தவர். தூரம் அது. She was born in a city called Wales in London. London. She is 1.5 years old. She is very, very beautiful girl. Very, very beautiful girl. We like it. We also like it. She is 1.5 years old and she is a very beautiful pet. Yeah. My son-in-law, my brother-in-law go to work, come out. She always like my brother-in-law. Always with wife also. He always liked my brother-in-law and his wife. Wife, yes. We are very, very happy with them. She name is Lucia. We are always calling Lucia. I'm very, very happy. நாங்கள் திரும்ப சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க பாப்போம். எனக்கு என் விருப்பம் லூசியாவில் நான் கூப்பிடுவேன். அம்மையிலேருந்து வாக்கிங் கேவா. I used to like Lucia and I call her. She always responds by being happy. Yeah, we are family also very, very happy with the Lucia come to my house. Okay. 5 வசனம் தான் பாலம் சொன்னவர். Okay. சரி. I am Padmini. Oh. I am Padmini. I have a pet dog. His name is Tom. He is very playful. He is 1 year old. He is brown in color. It's a 5 sentence, do you ask? He is brown in color. Very good. Okay. எல்லாரும் வாசிட்டீங்களோ? மம்மி. Yes. எல்லாரும் வாசிட்டீங்களோ? I am Selvi. Sorry, sir. I am writing now on my pet. Pardon? Sorry, sir. I am writing now on my pet. நான் கடந்த வாரம் டாக்டர்கிட்ட போனோடியால் உங்களோட 2 வகுப்புக்கு இணையவில்லை. அது பரவாயில்லை. That's all right. இப்பதான் நான் எழுதினேன். இவர்கள் சொல்லும் பொழுதுதான் நான் எழுதினேன். Okay. My pet dog. I have a dog named Brownie. I have a dog named Brownie. Yeah, she is a black color. She is very beautiful. She is 3 years old. She eat rice and curry. She make very happy. Thank you. Very good. You have done well. Thank you. எல்லாரும் வாசிட்டீங்களோ? Yes. Okay. நான் எழுதினதை உங்களுக்கு வாசிக்கிறேன். My pet is Puppy. நான் எழுதினது. His name is Bonnie. சொல்லுங்க பாப்போம். My pet is Puppy. His name is Bonnie. He is cute and friendly. He has brown fur. I play with Bonnie every day. I take Bonnie for a walk in the park. I give Bonnie pet food and clean water. I love my pet very much. அவ்வளவுதான் எழுதியிருக்கிறேன். இதுல எதுவும் உங்களுக்கு விருப்பமான சென்டென்ஸ் இருக்குமோ? அந்த கே கேஸ் பிரவுன் FUR எழுதி இருக்கிறீங்களா? பிரவுன். Pardon? He has brown FUR. What's the meaning? Fur and അതിന്റെ മയിർ. Mayra. Oh. My.
திரும்ப காட்ட copy பண்ணணும். He has brown fur. Brown என்றா உங்களுக்கு தெரியும் தானே? ஓம் ஓம் பிரவுன் மண் நிறம் என்று Brown சொல்றோம். color. ஓ Hair or hair? Hair. Hair தான். Hair. Fur என்றா hair தான். I play with Bonnie every day. இதில் சென்டென்ஸ் நீங்கள் விரும்பினால் எழுதலாம். He loves to go for walk. Pardon? He loves to go for walk. He loves to go for a walk. Yeah. சரியோ? பாரம்பரியங்களும். We didn't write it down yet. He has brown fur என்றா என்ன கருத்து? The fur தலைமையா? அது இந்த மயிர் வெள்ளை நிறமானது. brown நிறமானது. I play with Bonnie every day. மண்ணரமான மயில். I take Bonnie for a walk in the park. We never heard about the fur if you are just now. என்னுடையெல்லாம் பார்க்குக்கு போகும். பார்க்கு வாக் பண்ண நடந்து போகும். Tomum, சரியான appropriate word, tomum தான் fur. Tomum. I take Bonnie for a walk in the park. அது நல்ல sentence அது. I give Bonnie pet food and clean water. Pet food and விக்கணும் தானே? அது வாங்கி கொடுப்பினமாக்கள். But anyway, you also can prepare your own food. கீழே போகும் இருக்கா? மேல 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 மேலான் எடுக்கணும். மேல கொஞ்சம் இத கீழே கொஞ்சம் போக்காட்டினீங்களா மேல எழுதினது பார்க்கல. சரிதானே? கீழே விடுங்க இருக்கா மேலான பாக்குறதுக்கு. Okay, that's enough. மேல இல்ல கீழே போகணும். ஆரம்பத்தை விடுங்க சார். Go down, sir. Oh. I take Bonnie. இல்ல I play with Bonnie every day. எல்லாமே இருக்குதுல்ல? Behind, please. முதல்ல இருக்கிறது ஃபர்ஸ்டா இருக்கிறத பார்க்கலாம். இல்ல நெக்ஸ்ட் Start side, sir. இதெல்லாம் தொடங்கினா இல்ல My pet is a puppy. My pet is puppy என்று எழுதினீங்க. கீழே எழுதி இருக்கிறீங்க பொனி என்று, மேல எழுதி இருக்கிறீங்க my pet is puppy என்று. நாய்க்குட்டி. தான் பப்பி என்று சொல்றது. அதுக்கு பேர் வைக்கிறது. சில பேர் வைப்பினம். I have named that puppy as Bonnie. உங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டோம் சார். நீங்க லைன் எழுதிருக்கீங்க, நாங்க பந்தி எழுதி போட்டேன். 5 வசனம் பந்தி எழுதுவீங்க. 5 வசனம். நான் கேட்கவில்லை, அத நான் பின்னுக்கு தான் கேட்டேன். நான் உங்கள்ட்ட 5 சென்டென்ஸ் எழுத சொன்னேன். 5 6 சொன்னவன் இல்ல 5 பரவாயில்லை. இறுதி இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இதனோடு நான் மகிழ்ச்சியாக இது வாழ்வது மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்ட நான் I live a happy live which here என்று சொல்றது பிள்ளையா சார்? இதனோடு வாழ்வது மகிழ்ச்சியான வாழ்க்கை, அந்த எனது செல்ல பிராணியோட வாழ்வது மகிழ்ச்சியான. I live a happy live which here, அது பிள்ளையா சார்? அப்படி வருமா? I இல்ல my வரும். My life. My sorry, my தான் எழுதிருக்கேன், மன்னிப்போடு. My life a happy live which here என்று சொல்றது சரியா சார்? அதனோடு சேர்ந்து வாழ்வது. My life is happy in living with a pet.
அப்படி போடுங்களேன். அப்படி மாத்திக்கொள்ளும். ஓகே. My life is happy My life is happy in living with a pet, in living. Okay. puppy or anything. In living. Okay. Thank you very much, sir. சரியோ? எழுதுங்க இத. ஸ்பெல்லிங் எல்லாம் உங்களுக்கு எழுதக்கூடியதா இருக்கா? Yes. Yes. சில நேரங்கள்ல திரும்பி திரும்பி சார் எழுதுறதால சில you நேரங்கள்ல will improve பிழைக்கும். your spelling. ஆமா. Very happy. Very. இந்த ஃப்ரெண்ட்லிந்து போட்டீங்களா தானே சார் கடைசியில ஐஸ் கியூட்டி அண்ட் ஃப்ரெண்ட்லிந்து. அப்ப நாங்க ஃப்ரெண்ட் போடாம ஃப்ரெண்ட்லிந்து போடுறதுக்கான காரணம் என்ன சார்? நல்ல வடிவானதும் ஒரு கியூட்டான ஒரு பிராணியும் அது ஒரு ஃப்ரெண்ட்லியான பிராணி. அது அப்படி வடிவாக சொல்லலாம். ஃப்ரெண்ட்லி என்று சொல்றது இன்னும் அழகுபடுத்தும். அளவில்ல அன்பு. அன்போடு. ஓகே. ஃப்ரெண்ட்லி. ஓகே. நான் ஃப்ரெண்ட் எடுத்துக்கொண்டேன் நான். அதான் நீங்கள் எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அது. ஓகே. ஃப்ரெண்ட்லி இந்த அழகா இருக்கு சொல்லும் போதும். கியூட் என்றா வடிவு அழகானது. கியூட். ஓகே. அது எந்த பிராணியும் சொல்லலாம் நீங்கள் கியூட் என்று. You can tell a bird as a cute. ஆரம்பத்தில் நாங்க தொடங்கும் போது my pet is cute baby என்று சொல்லலாம். cute girl என்று beautiful என்று சொல்றதுக்கு பதிலா cute என்று எடுத்துக்கொள்ளலாமா? cute என்றா அழகா இருக்கு. ரெண்டும் அழகுதான். பியூட்டிஃபுல்லும் அழகுதான். ரெண்டும் அழகுதான். அந்த சொல்ல வடிவுபடுத்துறதுக்கு கியூட் எடுத்துக்கொள்றது அழகா இருக்கும். ஒரு வசனம் அமைப்பதற்கு சார் சொல்றாரு. என்ன சார்? சொல்லலாம் தானே. சொல்லலாம். I am Rajini sir. டாக் வந்து அந்த ஒரு கூடைக்க படுக்கிறன்னு சொன்னா it is sleeps in a basket. It is my dog, my cat, my dog or my puppy sleeps in the basket. அந்த கோர்பண்ட் வருமா அந்த கூடை மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ரவுண்ட் பின்னின கூடைக்க படுக்கிறது அதுவும் பாஸ்கெட் தான். அது பாஸ்கெட் தானா? சரி சரி. நாய்க்கண்டா போல அது வித்தியாசம் இல்ல. If he sleeps in a container like that, you can call it basket. It is sleeping. HOP கோபம்னா நம்பிக்கை. இல்ல கோர் பண்றது நான் இங்க தேவன் சொல்லி போட்டேன். பாஸ்கெட். சார் எனக்கு ஒரு கேள்வி. he has brown fur என்று இருக்கு. அப்ப he has brown hair என்று சொல்லலாமா? இல்ல. அப்ப அப்படி சொல்றது சரியான சொல் டோமம். டோமம் என்று சொல்றது மிருகங்களுக்கு. சார் என்னிடம் ஒரு கேள்வி. அந்த முயல் வாழ்ற அந்த கூட்டு என்னன்னு சொல்றது? முயல் கூடு, அந்த மரத்தால் செய்த கூட்டுல முயல்கள் வளர்க்கறது. அந்த கூட்டுக்கு என்னன்னு தமிழ்ல இந்த இங்கிலீஷ்ல சொல்றது? ஏஜ். ஸ்பெல் பண்ணுங்க. இருக்கா? CAGE. GE. Okay. H. Okay. CAGE. GE. மற்றது நாய்க்கூடையும் நீங்கள் கேஜ் என்று சொல்லலாம். கெனல் கூட கெனல் என்று சொல்லலாம். குருவின்ற கூடும் அப்படித்தானே சார்? அது மரத்துல இருக்கிறது நெஸ்ட். நாங்க வீட்டுல வளர்க்கிற குருவின்ற கூடு கேஜ் தானே. என்ன சார்? வீட்டுல வளர்க்கிற கேஜ். கேஜ். ஆமா, அது மரத்துல இருக்கிறது தான் குருவின்ற கூடு நெஸ்ட் என்று வரும்.
Oh, oh. Mm. வேற எதுவும் கேள்வி இருக்கோ? கொஞ்சம் மேல் எடுங்க சார் அந்த ஓகே. I play with Bonnie every day. ஒரு நாளும் என்னோட விளையாடும். I take Bonnie for a walk in the park. I take Bonnie for a walk to the park. Most of the time is barks Cheria. Barks. Most Yeah, of the most time, of- it barks. It barks. It barks, sir. அல்லது it's barks. is It barks. தனியா it s வராது என்ன சார்? Most of the time it barks. அல்லது நீங்கள் சொல்லலாம் my pet used to bark most of the time. இல்ல most of the time it barks சரியா அல்லது it's barks சரியா? s வரணுமா? it's s வரணுமா? இல்ல It it's bark. Okay. it's my pet barks of the most of the time. my pet used to bark most of the time. To bark. Sir, I give Bonnie pet food and clean water. அந்த என்ன துப்புரவான தண்ணியா அது clean water இது? Oh, clean water na துப்புரவான தண்ணீர். Clean water. குப்பை அதுகள் இல்லாத clean water. நல்ல தண்ணி. I love my pet very much. அதுவும் சொல்லலாம் நீங்கள். இன்னொன்று சார் இந்த கடவழிய கிளீனிங் வாட்டர்ன்னு சொல்றாங்க சார். கிளீனிங் வாட்டர்ன்னு சொன்னா அதுக்கு துப்புரவான தண்ணி என்றதான் கிளீனிங் வாட்டர்ன்னு சொன்னா பாட்டில் இருக்கிற தண்ணிக்கும் அந்த ஏவியன் வாட்டரை கிளீனிங் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. பிட்டல் வாட்டரை கிளீன் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன சார்? மினரல் வாட்டர் அது clean water. இந்த ரெண்டு விதமான தண்ணிகள் இந்த ஷாப்பிங் கடைகள்ல விற்கும். அதுல அந்த பித்தல் என்று சொல்ற பேர் உள்ள வாட்டர் அது கொஞ்சம் விலை கூட. கிளீனிங் வாங்கி தண்ணி கொடுக்கறது கிளீன் வாட்டர் வீட்டுல இருக்கிற நல்ல துப்புரவான தண்ணி கொடுத்தாலே காணும் அதுகளுக்கு. இல்ல அந்த பேரு கடவுளிய சரியோ? sir, finished. ஒவ்வொருத்தரும் இதை வாசிங்க பாப்போம். My pet is puppy, sir, Nagula. My pet is puppy. His name is Bonnie. He is cute and friendly. Another person? J. Miller. My pet is puppy. His name is Bonnie. He is cute and friendly. M. Nadison. My pet is a puppy. His name is Bonnie. He is cute and friendly. I am Nagula. My pet is a puppy. His name is Bonnie. He is cute and friendly. Very good. Vajita, my pet is puppy. His name is Puppy. He is cute and friendly. Name is Bonnie. Bonnie, sorry. I am Padmini. My pet is a puppy. His name is Bonnie. He is cute and friendly. Puppy. My pet is Puppy. Puppy. I am My Rajini. pet is a puppy. Rajini. My pet is
a puppy. His name is Bonnie. He is cute and friendly. Cute and friendly. Friendly. I am Shelby. Puppy and நாய்க்குட்டி. I am Shelby. My pet is puppy. His name is Bonnie. He is good and friendly. Cute. Very good. Cute. We'll go to the next pair. Next. இதை சொல்லுங்க I am பாப்போம். Nagula. Yeah. He has brown fur. 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 If you are fur. Fur. Okay. He has brown fur. I play with Bonnie every day. I take Bonnie for a walk in the park. I give Bonnie Walk. Okay. I take Bonnie for a walk in the park. I give Bonnie pet food and clean water. I love my pet very much. Okay. I am J. Next Miller. person. I am J. Miller. He Yes. has brown fur. I play Fur. with He fur. has brown fur. Furல Fur. பிளவுறீங்க. Yeah, fur. He has Okay. brown fur. I play with Bonnie every day. I take Bonnie for a walk in the park. I give Bonnie pet food and clean water. I love my pet very much. I am Navlavadi. He has brown fur. I play with Bonnie every day. I take Bonnie for a walk in the park. I give Bonnie pet food and clean water. I love my pet very much. Yeah, And Balan sir, he has brown fur. I play with Bonnie every day. I take Bonnie for a walk in the park. I give Bonnie pet food and clean water. I love my pet very much. Yeah, Nathan. He has brown fur. I play Yes. with Bonnie every day. I take Bonnie for a walk in the park. I Bonnie Yes. pet food and clean water. I love my pet very much. I'm Good. Padmini. Yes. He has brown fur. I play with Bonnie every day. I take Bonnie for a walk in the park. I give Bonnie pet food and clean water. I love my pet very much. Very good. Rajini. Yes. He has brown fur. I play Fur. with fur. I play with Bonnie every day. I talk Bonnie for a walk in the park. I give Bonnie pet food and clear water. Clean water. அது அம்புக்குறி இருக்கா எதுவுமே கிடந்தது. Clean water. I love my pet very much. I am Mana. He has Bonnie fur. Brown. He has brown fur. I play with Bonnie every day. I take Bonnie for a walk in the park. Walk in the park. I gift Bonnie pet food and clean water. I love my pet very much. Okay. I am Shelby. He has brown fur. I play with Bonnie. Brown fur. Please. He has brown fur. I play with Bonnie every day. I take Bonnie for a walk in the park. I give Bonnie pet food and clean water. I love my pet very much. Okay, well done. Wajida Muhammad. He has brown fur. I play with Bonnie every day. I take Bonnie for a walk in the park. I give Bonnie pet food and clean water. I love my pet very much. Okay. Yeah, if you are a Pardon? Fur. Fur நீங்க மறந்துடாதீங்க. We have learned a nice word fur.
டச்சுல நியூ சொல்லி வேர்ட்ஸ் அதை என்னென்ன நியூ வேர்ட்ஸ் நீங்கள் படிச்சீங்க இன்னைக்கு? For பேர் new word, படிச்சிருக்கிறோம். for new ஃபர் words. படிச்சிருக்கீங்க. அடுத்தது மற்ற Clean எல்லாம் water. clean water, cute. கியூட்டர் படிச்சிருக்கிறோம். Cute படிச்ச நீங்கள். பியூட்டிஃபுல் பிரீத்திக்கு. எஸ். மற்றது இன்னொன்று படிச்சது என்ன? பியூர் அலைன் மட்டும் தான் புது போட்டா இருக்குது எனக்கு. My pet is a puppy. His name is Bonnie. He is cute and friendly. Cute படிச்ச நீங்கள். He has brown fur படிச்ச நீங்கள். படிச்சது. I play with Bonnie every day. அது நாங்கள் செய்கிற வேலை. I take Bonnie for a walk in the park. அது நாங்கள் கதைக்கிற வேர்ட். I give Bonnie pet food and clean water. I love my pet very much. Clean water. Next, homework-க்கு my favorite food. Oh, very nice. எல்லாரும் ரைஸ் My கரைக்கிறோம். favorite, FAVOURITE, favorite. அது உங்களுக்கு தெரியும் தானே? விருப்பமான. My favorite food. திரும்ப ஸ்பெல் பண்ணுங்க சார் ப்ளீஸ். F for father. Yeah, FAVOURITE. My favorite food. என்னுடைய விருப்பமான உணவு. உணவு. இதுதான் உங்களோட homework. உங்களுக்கு என்ன விருப்பம்? What is the food you like most? Rice. I like rice and curry. Rice and curry. What curries you like? Vegetables. Chicken. I like vegetables. I like fish. What vegetables is that? Fish and curry. Fish and curry. Ladies open fin. Dal is a common food. பருப்பு. Yeah. Dal. பருப்பு. மற்றது Bitter crown. Potato curry. Yeah, bitter gourd is a favorite food. Bone and Okra ன்னு சொல்றது என்னன்னு சொல்லுமா? வெண்டிக்காய். That's a favorite food. என்ன சார் ஓக்ராவன ஏன் எல்லாரும் கத்திரிக்காய் என்ன சொல்லுவீங்க? கத்திரிக்காய். Brinjals. Sir, ஓக்கட்டண்டா என்ன சார் நீங்க சொன்ன ஓக்கட்டண்டா என்ன சார்? வெண்டிக்காய். Okra is vendi. என்ன ஸ்பெல்லிங் சார் அது? Lady's finger. Okra is lady's finger. Ladies fingers. சார் அதற்கு ஸ்பெல் பண்ணுங்க. பாருங்க ஒரு ஆள் கேட்க மற்ற கொஞ்சம் அமைதியா இருங்க அவன் கேக்குது இல்ல. சார் ஓக்ராட் ஒரு ஸ்பெல் பண்ணுங்க. Okra is not very commonly spoken, but I will tell. OKRA is okra. India, Australia is very common. In Sri Lanka, we didn't know it was okra. Ladies finger. Ladies finger தான் இங்கிலீஷ் வேர்ட். English word is ladies finger. உக்ரான்னு சொல்லி கடவுளிய பொதுவான பெயர் தான். இருக்கு. Filipino word and the okra and சொல்றது ஒரு Filipino word which has become very common. pumpkin and பூசணிக்காய்க்கு pumpkin and சொல்லலாம். பூசணிக்காய்க்கு pumpkin. ரீசன் இங்க brinjal and கத்தரிக்காய். Brinjal is கத்தரிக்காய். கோவாக்கு என்னன்னு சார் சொல்ற கோவாக்கு? white coal. Cabbage. Cabbage and என்ன? கோவா. பூக்கோவாக்கு? முட்டைக்கோவா cabbage. சார் பூக்கோவாக்கு என்னன்னு சொல்றது? என்னது? பூக்கோவா. இன்னொரு கோவா இருக்கு பூக்கோவா. பூ மாதிரி காலிஃபிளவர் ஆங்கிலத்திலயா? ப்ளூமன் கோல் தான் இதுல சொல்லுவோம். காலிஃபிளவர் உங்களுக்கு தெரியும்.
CAULY, cauliflower. ALUY. Okay. அப்ப பொடி என்ன? CAULI, cauliflower. FLOWER, cauliflower. ஓகே. மரவள்ளிக்கு என்னன்னு சார் சொல்ற? மரவள்ளிக்கு Mogo. இருக்கிறார். Mogo. மரவள்ளி. கொசவா என்று மரவள்ளி சொல்றதும் is அதைத்தானே சொல்றவன். மரவள்ளிக்கு என்னன்னு சொல்ற சார்? கொசவஸ். கொசவோ. Mogo. manioc. கசவோன்னு சொல்லுகிறோம், மேனியோக்கோன்னு சொல்லலாம். கொசவோ என்றுதான் நீங்க கூடுதலா இங்க கசவோன்னு தான் சொல்றது. அந்த சிப்ஸ்ல எல்லாம் இருக்குமே கசவோ. கீரை வகைக்கு green leaves. Greens சொல்றது. அது ஸ்பினச் என்று சொல்லுவேன். ஸ்பினச் என்று சொல்றது. ஸ்பினாட் நீங்க சொல்றது. கசவோ என்ன சொல்றது? மேனியோக்க. CASAVO. manioc, MANIOC, manioc. மரவள்ளி. CASAVO, கசவோ. விளங்குதோ? என்ன திருப்பி வாசிக்கட்டும். மற்றதை சொல்லுங்க மாஸ்டர். MANIOC, manioc. அதுவும் கீரை தானோ? இல்ல, மரவள்ளி. மரவள்ளி. ஸ்பினச் தான் கீரை வகை. SPINACH, ஸ்பினச். Thank you, doctor. எல்லாம் அடிக்குது திடீரென. எல்லா இடமும் அது செக் பண்றாங்க ஞாபகத்துக்கு. டால், DHALL, டால். டால் என்ற என்ன? பருப்பு. முருங்கா ட்ரம்ஸ்டிக் என்று சொல்றது முருங்கா. முருங்கைக்காய். என்ன? இல்ல, டாலா? DHALL, டால். ட்ரம்ஸ்டிக், DRUMSTICK. ட்ரம்ஸ்டிக் என்ன தமிழ் கருத்து தெரியுமா உங்களுக்கு? முருங்கக்காய். அடிக்கிறது. அடிக்கிறது தான் ஸ்டிக். அதுதான் ட்ரம்ஸ்டிக் என்று சொல்றது. தடி. இதுக்கு இது வச்சிருக்கு ட்ரம்ஸ்டிக். அதே பெயர், அதுக்குத்தான் முருங்கான்னு சொல்லுகிறோம். டால், டால் ஸ்பெல் பண்ணுவீங்களோ? ட்ரம்ஸ்டிக் எடுத்து போட்டுறீங்களா? DRUMSTICK. வெரி குட்.
ஓகே. அப்ப நான் உங்களுக்கு தந்திருக்கிறது homework. My favorite food. You have to write 5 sentences. Yes, Yes. sir. Okay. Thank you very much. ஒரு கேள்வி சார், இந்த பருப்புக்கு பிளஸ்ஸிங்னு சொல்லுவாங்கல்ல சார், அது சரியா? பிளஸ்ஸிங் அது நாடு ஒரு என்னண்டு? நாடு. பிளஸ்ஸிங்னு சொல்றாங்களே பருப்புக்கு. என்னது? பருப்பு இருக்குதானே, ஓ, அதுக்கு பிளஸ்ஸிங்னு சொல்றாங்களே. இல்ல இல்ல. ஆ, அது நாட்டுக்கு நாடு சில நேரம் அப்படி வித்தியாசம் இருக்கு. அப்படி இருக்கு, வேற பாஷையா இருக்கும். வேற பாட்டியா இருக்கு. மற்றது ஜான் அண்ட் இஸ் கேட், அதை பற்றி நாங்கள் எழுதியிருக்கிறோம். நீங்க டைம்கள் முடிஞ்சு கொண்டு போகுது. அதுபடியே அடுத்த முறை பார்ப்போம். Okay. Have you got any questions, please? John and his cat. John was John and 5 his- years old. All his friends had cats and or dogs. In their But homes, John did not have any animals at home. One day, John said to his mother, இது வாசிங்கோ. லாஸ்ட் வீக் படிச்சுட்டேன் மாஸ்டர். இதுக்கு கேள்வி இல்லாத இருந்தவரல்ல, கேள்விக்கு அடுத்த கிழமை செய்யலாம். அடுத்த முறை உங்கள்ட்ட இதுக்கு கேள்வி கேட்பேன். இது நீங்க போன படிச்சது. ஓ போன அளவுக்கு முதல் கிழமை. Yeah. 19ஆம் தேதி படிச்ச எழுதினது. ஓ ஓ ஓகே. டெலிபோன் எல்லாம் எல்லாம் அடிச்சு எல்லாம் அடிச்சு கொண்டிருக்கிறேன். எல்லாம் அடிச்சு கொண்டு ஓகே, தேங்க்யூ. இது இந்த அடுத்த முறை நான் உங்கள்ட்ட இந்த இதற்கு கேள்வியும் கேட்பேன். வேற ஏதாவது கேட்க வேண்டி இருக்குதோ? எத்தனை வரி Thank you, doctor. Thank you, doctor. Yes, thank you. இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும், ஆங்கில வகுப்பில் இணைந்த ஆஸ்திரேலியாவில் இருந்து இணைந்த டாக்டர் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்து அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி டாக்டர். நன்றி அன்பு உறவுகளே. எல்லாரும் நன்றி உங்களுக்கு நல்ல சுகத்தோட சந்திப்போம். Thank you. Thank you. Thank you very much. Thank you, sir. Good night, sir. Thank you. Thank you. Thank you. Good night, sir. Good night. Both Good of night. good night. அடுத்து பொறிச்சொல்லுடன் இணைந்து கொள்ளுங்கள் அன்புறவுகளே. பத்தி பத்தி என்பது இன்றைய பொறிச்சொல். இணைந்து கொள்பவர்கள் எமர்ஜென்சி அடிக்குது. நேரடியாக சொல்லுங்கள், நான் பிறகு அதுக்குள்ள போறேன். நகுலவதி, நீங்கள் எழுதினதை நேரடியா சொல்லுங்க. நன்றி சோதரி, நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி பாலன் அவர்களே. நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். நாளைக்கு இன்றைய பொறிச்சொல் பத்தி பத்தி 1031 இருக்கணும். பத்தி 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 என்று சொல்றது அந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன கொட்டில் மாதிரி போடுறது ஊரில் பத்தி என்று சொல்லுவார்கள். அந்த பத்திக்கு மேல கிடுகால ஓலையால மேய்வார்கள். பத்தி மற்ற சாம்பிராணி குச்சி வீடுகளில் தீபம் ஏற்றுறதுக்கு பாவிக்கிற வாசமானது மனத்தை போக்குவதற்காக அந்த பத்தியை கூடுதலாக நாங்கள் பாவிப்போம். அதில் பல வகையான பெட்டிகள், பல வகையான மனங்களுடன் மனம் வீசக்கூடிய பத்திகள் இருக்கு. விலைகள் விலை வித்தியாசமாக இருக்கும். இந்த லண்டனில் அந்த பத்தியை கொளுத்தி, அதாவது ஏற்றி வச்சு விட்டு வெளியில போகும்போது அந்த வீடு நெருப்பு தானே கீழே விழுந்து வீடு கூட ஒரு எரிந்தது. நான் ஒவ்வொரு நாளும் அதனை ஏற்றி வழிபடுவதுண்டு. பத்தி மற்றது பத்தியாய் அந்த பாட்டு திருப்புகள் ஒன்று இருக்கிறது. பத்தியால் நான் உன்னை அந்த பாட்டு. மற்றது நாங்க பக்தியுடன் கோயில் சென்று கும்பிட்டு வருவோம். நன்றி. வணக்கம். நான் வரட்டா, நான் விட போறேன். நன்றி கூட.
ரெண்டு நான் வாரேன்னா பத்தி சொல்லுங்க. பத்தி 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 எதையும் நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சொல்லை நாங்களா திரித்து பத்தி வைக்காம இருக்க வேண்டும். மற்றது நானும் சிறு வயதில் வேலி இந்த ஓலை வேலி அதை அடைச்சிருக்க 3 கல்லை வச்சு அப்பஞ்சுடுறோன்னு சொல்லி நெருப்பேரிக்க அந்த வேலி பத்தி விட்டது. எல்லோரையும் நன்றியையும் வாழ்த்தையும் கூறி உங்களுக்கும் வாழ்த்து கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நீங்கள் அடிக்கடி படத்தை மாத்த பயமா இருக்கு. அடிக்கடி படத்தை மாத்த பயமா கிடக்குன்ற. பக்கத்துல உங்களுக்கு பக்கத்துலயும் பின்னுக்கு அங்க நெருப்பு எரியுது, கவனம். அது எனக்கு இந்த முன்னுக்காண்டைக்கு அந்த உடுத்திட்டு இதுல பாட்டு படிக்க எடுக்கிறதா அப்ப பின் படம் அப்படியே தெரியும். ஓகே, நன்றி நன்றி. ஜெயாக்கா வணக்கம் அக்கா. வணக்கம். நேவிஸ் அக்கா, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நலமா இருக்கிறீர்களா? நேற்றைய தினமும் தேடினோம், காணவில்லை. சொல்லுங்க ஜெயாக்கா. வணக்கம் செல்வி, வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். இன்றைய பாம பரிசில் வியாழக்கிழமைக்குரியது. எனது ஆக்கம் 6012. பத்தி 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 அடைப்பு ஒரு மறைப்புக்காண்டி ஒரு அடைப்பாக அதை செய்வார்கள். அடைப்பண்டு ஒரு பதம் இருக்கின்றது. அன்பு அன்பு என்ற ஒரு பதம் இருக்கிறது. நாங்கள் அன்பு செய்து மற்றவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். மும்மதங்களும் அன்பை பற்றித்தான் போதிக்கின்றன. ஒழுக்கம், பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு ஒழுக்கமை பற்றி சொல்லிக் கொடுப்பார்கள். ஒழுங்காக நாங்கள் இந்த உடுப்புகளை, புத்தகங்களை, அல்ல அலமாரியில் உங்களோட சாரிகளெல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைப்போம். மற்றது தூணின் இடைவெளி, அந்த தூணின் இடைவெளிகளை நாங்கள் ஓடியாடி விளையாடினதும் உண்டு. தொண்டு செய்கிறது, பக்தியாக நாங்கள் கடவுளுக்காக நாங்கள் பல இதுலையும் தொண்டு செய்யலாம். பக்தியாக தொண்டு செய்யலாம். பங்கு போட்டு கொள்வார்கள். கடைசி காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பங்கு போட்டு காணிகளை பிரித்து கொடுப்பார்கள். வரிசை, பாடசாலையில் நாங்கள் ரில் செய்யும்போது, ரில் அபியாசம் செய்யும்போது வரிசையாக நின்று அந்த அபியாசத்தை செய்வோம். மற்ற விசுவாசம், நாங்கள் ஒரு இடத்துல இறைவனிடத்தில் நாங்கள் விசுவாசம் வச்சு நம்பிக்கையுடன் கேட்டால் அவர் எங்களுக்கு எல்லாத்தையும் தருவார். மற்ற பாத்தி என்னும் ஒரு மதம் இருக்கிற பாத்தி என்னும் அந்த பனங்கொட்டை போட்டு விளைவிக்கிற காணி பாத்தி கட்டி அதை கிழங்கு எடுப்பார்கள். பாத்தி போட்டு அந்த கொட்டையை போட்டு அடுக்கி வைத்து கனகால பாத்தியாக போட்டு தான் அதை செய்து வரோம். மற்றது மரங்கள் நடுவதென்றான முளைத்த மரங்கள் விதைகள் முளைத்தாலும் அந்த அதை பாத்தி எடுத்து தந்தாலும் மற்ற பாத்தி கட்டி விடுவார்கள் வயலில். நன்றி, வணக்கம். நான் பத்மினி கமலாந்தன். அனைவருக்கும் வணக்கம். பத்தி எரியுதுன்னு சொல்லி நான் வயிறு ஓட்டி எரியுதுண்டு. ஆமாம், சரியா சத்தம் வருது. தயவு செய்து மியூட் பண்ணுங்க. நாடகம் போகுது. நாடகத்தை நீங்கள் பாருங்க. தயவு செய்து நிப்பாட்டி போட்டு பாருங்க சத்தத்தை. ஐயோ கடவுளே கடவுளே. ஆனா அவர்கள் பார்த்து கொள்ளுங்க. உங்களோட விட்டியோ சத்தம் பெருகுதுண்டு எனக்கு தெரியல யார்ட்ட விட்டியண்டு. தயவு செய்து நாடகம் பார்ப்பவர்கள் மியூட் பண்ணி போட்டு. வஜிதா இல்ல, ஜியாக்கா இல்ல, மற்றது நவலாவதையும் மியூட் பண்ணி இருக்கிறா. இல்ல போயிங்க. அநாட வீட்டுல வருது போல. அங்க சத்தம் கேட்கல ரேடியோல. எனக்கு அவன் வீட்டு இது நிப்பாட்ட முடியாது. சரி, நீங்க கொஞ்சம் பெருசா சொல்லுங்க. அவ நாடகத்தை முறியடியுங்க. சொல்லுங்க பத்தி பத்தி. தயவு செய்து நாடகத்தை போட்டு நீங்கள பத்தி அடிக்க விடுறீங்களே. நேற்றையான இலக்கியம் அதெல்லாம் இருக்கும். இல்ல இல்ல இல்ல. சரி.
ஜெர்மலராட்ட நிகழ்ச்சி இருக்கா? ஆமா இப்ப அடுத்து வெற்ற நிகழ்ச்சி தான். வேகமாக நீங்கள் இணைஞ்சு உங்கள் பத்தியோட நீங்கள் சொல்ல போறீங்களா? நான் சொல்லவா? பொறுங்க இல்ல பத்மினி. அதான் நான் எல்லாம் சொல்லி போட்டேன். எனக்கு தெரிஞ்ச பத்திகள் சரி, ஓகே, நன்றி. வஜிதா, நீங்க சொல்லுங்க. நம்மளோட ஒழுக்கத்தை குறிப்பதும் பக்தியாக இருக்கும். எல்லோரும் நாங்க ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்வது பக்தி. நாங்க என்ன வழிபாடுகளை செய்தாலும் அது இந்த பயபக்தியோடு இருக்கணும். வழிபாட்டுக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. இப்பொழுது காலால் படை, குதிரைப்படை எல்லாம் இல்ல, வானத்தால ஆயுதங்களாக படையாக அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். படைப்பிரிவு என்பதும் பக்தியை குறிக்கின்றது. எல்லோரும் பேசுகிற மாதிரி இல்ல. மன்னிப்புடன் ரஜிதா, ஒரு நிமிஷம் பாருங்க. அனாவர்களே தயவு செய்து உங்களோட மியூட்டை நிப்பாட்டி விட்டுட்டு இருங்கோ. சத்தம் வருகிறது, அதிர்வா இருக்கிறது. சரி வஜிதா, நீங்க சொல்லுங்க. நாங்கள் ஒருவருக்கொருவரும் அன்போடு இருக்க வேணும். அன்புக்கும் பக்தி என்று ஒன்றிருக்கிறது. அந்த ஒரு வீடுகள் கட்டும் போது ஒரு கட்டிடங்களுக்கு 4 தூண்களை வைத்துக் கொள்வார்கள். தூணும் உண்டொரு தூணுக்கும் பக்தி என்று ஒன்றொரு பெயர் இருக்கிறது. அடுத்தது, நாங்கள் அதிகமாக பெண்கள் அலங்காரங்களில் இருப்பார்கள். அலங்காரங்கள் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அலங்காரம் என்ற ஒரு சொல்லும் பக்திக்கு இருக்கிறது. அடுத்தது, அந்த பாடசாலைகளில் ஆசிரியர் குழந்தைகளை அணி அணியாக திரட்டுவார்கள். அணி என்ற ஒரு சொல்லும் அந்த பக்தி என்ற சொல்லுக்கு இருக்கிறது. அடுத்தது, நாங்கள் அதிகமாக அந்த காலத்திலே எல்லாம் செய்தித்தாள்களை நாங்கள் வாங்கி வாசிப்பது வழக்கமாக இருந்தது. காலையில் எழும்பினா செய்தித்தாள்களை பெறக்கூடியவர்களாகவும் வாசிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தோம். செய்தித்தாள் என்றும் ஒரு பதம் இருக்கிறது. அடுத்தது, இந்த பயிர்கள், போயில கன்றுகள், அடுத்தது அந்த கஷ்டமா இருக்கு சத்தம், அந்த மிளகாய் கன்றுகளை நாங்கள் நாட்டும் போது இந்த பாத்திகளை வைப்பது வழக்கம். தண்ணி வழியால போகாம பக்தி என்ற ஒரு சொல்லிருக்கிறது. அனாவர்களுடைய தொடர்பு இருக்கிறதா இருந்தால் தயவு செய்து ஒரு தொலைபேசியில் சொல்லிவிடுங்க. இவ்வளவுதான். உண்மையிலே அவருடைய தொடர்பு இருந்தால் வெளியில நிக்கிறா போல இருக்கு. வீட்டுக்குள்ள எப்படி நாடகம்? அதுதான் போட்டு விட்டுட்டு இப்படி செய்கிறார்கள். ஓகே, நன்றி அக்கா. சத்தமாக இருக்கு. நன்றி வஜிதா. கஷ்டமா இருக்கு. அடுத்து ஜெயமலர், நீங்கள் சொல்ல போறீங்களா? இல்ல நான் எல்லாரும் சொல்லிட்டு தானே பத்திய பற்றி. நானும் அந்த பத்தி என்றவுடன் எனக்கும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல வர்ற இதைத்தான் நான் அப்படி என்று நினைச்சேன். இப்பதான் தெரிஞ்சது. ஊதுபத்தி வரும், மற்றது வாய்ப்பு சொல்லுவோம். அப்படி கணக்கு இவ சொன்னதெல்லாம் வந்துட்டு. ஆனால் இப்பொழுது வீடுகளில் ஊதுபத்தி கொளுத்துவது அது அந்த நச்சுத்தன்மை கூடாதுன்னு சொல்லி இதனால சுவாசிக்கிறது பிரச்சனைகள் கூடான்னு சொல்லி எங்கள் வீட்டிலேயும் நடுகளுமே கொளுத்துறது இப்போது கொளுத்தவும் கூடாது. ஆமா, தயவு செய்து அனாவர்களே உங்களது சத்தத்தை நிப்பாட்டுங்கோ. சரி, நன்றி அக்கா, நன்றி. பள்ளிக்கூடம் நன்றி. கௌரி அவர்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அடுத்து கவிதைக்காக இணைந்து கொள்ளுங்கள். நான் அதுக்கிடையில பிள்ளைகளுடைய ஆக்கத்தை போட்டுக் கொள்கிறேன். இதுவரை பொறிச்சொல்லுடன் இணைந்து கொண்ட அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஜெயாக்கா, டைம் இருந்ததுண்டா பார்த்து நீங்கள் ஒரு ஆள் தான் இலக்கியம் வேண்டா. இல்ல நான் அடுத்தலாம தாரேன். நீங்க இலக்கியம் இருக்கு, தினக்கவியும் இருக்கு. நேற்றையும் அது நேற்று பாணி போட இல்லையே? இல்ல, நேற்று போட இல்ல தானே. நேற்று முடிச்சு தெரியல. தினக்கவியை தரட்டா? அப்படி என்றா
நீங்க இந்திய தினக்கவியை தாங்கோ, நான் பிள்ளைகள் நிகழ்ச்சி நேரம் இருக்குதோ? நேரம் இருக்குதானே? என்ன ஏன்னா நாங்க இலக்கம் போட்டோடியா நான் தினக்கவியை தாரோம். ஓபன் பண்ணப்படுது இல்லை. தினக்கவி நான் நேரடியா தாரோம். நீங்க சொல்லுங்க ஜெயாக்கா, நான் பாக்குறேன். ஓபன் பண்ணப்படுது இல்லை எனக்கு. பிள்ளைகளுடைய ஆக்கம். வணக்கம். வணக்கம். தினமர் பாமுக கவி புதன்கிழமைக்குரியது 2168. நான் இன்றைக்கு 68 அதில் போட்டுட்டேன். இது பாதை காட்டுபவர். இப்பூவுலகில் பாதை தெரிய மானிடற்கு பாதை காட்டும் இறைமகன். பாடுகள் பலப்பட்டு விழுந்து எழும்பிய பாதை, முக்கள் நிறைந்த பாதைகள். பாதையில் திசை காட்டி பாதை காட்ட பறக்கும் பறவைக்கு திசை தெரியா அவலம். பாதம் மாறிப்போம் மாந்தற்கு பாதை காட்டும் இறைமகனாக ஜீசு. நான் அன்பு செய்த மக்கள் ஓடிப்போக பாதை தெரியா தன்மையிலே விழுந்தெழுந்தும் பாதை காட்டினார். நாம் விழுந்தாலும் எம்மை தூக்கியுட நல் பாதை காட்டி கூட்டி போனார். பாதம் பணிந்து போனார்கள். நான் அவர்களை பாதம் பணிந்து வேண்டுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. நேற்றையானா? இது நேற்றையா? அப்ப இந்தியான்னு இல்லையா? இன்றைக்கு வியாழன் கவிதை. ஓ இல்ல, உங்களோட இலக்கியத்தை தாங்குவேன் அப்படி என்றா நீங்கள் நேரடியா தாங்கோ. நான் இதுக்குள்ள கொஞ்சம் பொறுங்க, கஷ்டமா இருக்கிறது கூட பொறுங்க. அடுத்தலாம் நினைச்சது பெண்ணின் வியாழனுக்கான புதன்கிழமைக்கான இலக்கிய நேரம் எனது ஆக்கம் 679. பெண்ணின் பெருமை. மகளிர் தினத்தை 1975 மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினமாக ஐக்கிய நாடு சபை தெரிவித்தது. அமெரிக்காவில் நியூயார்க் பெண்கள் மாபெரும் பேரணியை நடாத்தினார்கள். போராட்டத்தில் வந்ததே மகளிர் தினம். ஆண்களுக்கு நிகராக வேலை செய்தாலும் உரிமைகளிலும் சம்பளத்திலும் அநீதியாக செயல்பாடுகள் இடம்பெற்றன. அன்றைய காலங்களில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் அடிமைகளாக வீடுகளில் முடங்கி கிடந்தனர். தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், சம உரிமை வேண்டும் என்று எங்கும் பெண்களின் கூக்குரல் சில நாடுகளை தவிர மற்ற நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. தாய்மை, பண்பும் அன்பும் பொறுமை, இரக்கம் போன்ற குணங்களிலும் பெண்கள் பெருமை கொண்டிருக்கின்றது. ஆதரவற்றோரை பாதுகாத்து நோயாளிகளை பராமரித்து அன்னை தெரேசா தன் அன்பாலும் இரக்கத்தால் இந்த உலகை வியப்பில் ஆழ்த்தினார். அன்பின் தாயாக, தாரமாக, பணிவிடை பெறுவதில் தாதியாக, ஆலோசனை கூறுவதில் நல்ல மந்திரியாக, நட்புக்கு நல்ல நண்பியாக, பாசத்தில் ஒரு சகோதரியாக பல்வேறு செயல்பாடில் பல பெண்கள் காணப்படுகின்றனர். அதனால் தான் மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமையா என்று பாடினார் பாரதியார். பெண்களையெல்லாம் தாங்கும் நிலத்தை பூமாதி என்று